ஹலோ கைஸ், மார்னிங்கே ஒரு சின்ன அட்வைஸு எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். எனக்கு யாருமே இதை சொல்லலை, அதனால் சொல்கிறேன். நீங்கள் சவுதின்னு மட்டும் இல்லை, எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறதா ஆசைப்பட்டாலும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. எப்படின்னா உங்களோட டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம் என்னென்ன அந்த கண்ட்ரிக்கு தேவையோ நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே அது பேசிக்காகவே வரும். அது எல்லாமே எப்பவுமே பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதனால் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எப்போவுமே டைம் இருக்கும்போது நீங்கள் உங்கள் கோலை ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் அந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது ஐயோ அது மிஸ் ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நான் அப்படி சும்மா சுற்றிட்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் அப்போவே அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் அதை எடுத்துருக்கலாமே, என்னால் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்களும் எப்போவுமே ஏதாவது ஒரு கண்ட்ரியை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கண்ட்ரிக்கான எல்லா எக்ஸாம் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி கண்டிப்பாக வரும். நல்ல டைம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் கரெக்டாக தேடி வரும். அதனால் மறக்காமல் இந்த அட்வைஸ் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க. உங்கள் நர்சிங் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது நர்சிங் ஃப்ரெண்ட்ஸ்னு இல்லை, எல்லாருக்குமே இது காமனாக யூஸ் ஆகும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.